வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஹீரோவோ தன்னோட லைஃப்ல 2 பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிருக்காருங்க. ஆனா அவங்க 2 பேர்கிட்டயும் தன்னோட லவ் சொல்லவே இல்லை. பல வருஷம் கழிச்சு ஹீரோவுக்கு இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆயிருதுங்க. இந்த நேரத்துலதான் அவர் லவ் பண்ணதுல ஒரு பொண்ணும் எதிர்ச்சியா அவரை மீட் பண்ணி, நானும் உன்னை அப்ப காதலிச்சேன், ஆனா அப்ப சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால மேரேஜுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்கிற சமயத்துல தான் ஃபர்ஸ்ட் லவ் தேடி அமெரிக்காவுக்கு போற நம்ம ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நாசால ஒர்க் பண்ற நம்ம சமந்தாவோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி இதயாவோட மாமா தங்காவோ இதயாவுக்கும் ஆதிதிக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாருங்க. நாளைக்கு காலையில இதயாவுக்கு மேரேஜுங்க. ஆனா அமெரிக்கால இருக்கிற இதயாவும் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் சென்னைக்கு வரல. இதனால தங்காவோ இதயாவோட ஃப்ரெண்டு சச்சினுக்கு போன் பண்றாங்க. சச்சினும் நாளைக்கு காலையில இதயாவை கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதயாவோ ரூம்ல போய் பார்த்தா இதயா ஏற்கனவே ரெடி ஆகிதாங்க இருக்காரு. அப்ப இதயாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் 2 ஹவர்ஸ்ல ஃபிளைட்டு, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புகன்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் அவசர அவசரமா கிளம்பி கரெக்டா ஃபிளைட் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஃபிளைட்லயும் ஏறிடுறாங்க. ஃபிளைட்ல இதயாவோ ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி அவரோட போனை எடுத்து போறதுக்கு பதிலா பக்கத்துல உட்காந்துருக்க சூர்யாவோட போனும் அவரோட மாதிரியே இருக்கிறதுனால அவரோட போனை எடுத்துட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துலதான் இதயாவோட போனுக்கு அவங்க மாமா கால் பண்றாருங்க. ஆனா சூர்யாவோ தன்னோட போன் நினைச்சிட்டு அட்டன் பண்றாரு. ஆனா போன்ல மாமாவோ நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் சென்னைக்கு வரலையான்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில திட்டாருங்க. அப்பதான் சூர்யாவுக்கு இது தன்னோட போனே இல்லைன்னு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் சூர்யாவோ நம்ம இதயா கிட்ட இருந்து அவரோட போனை வாங்கிட்டு அதே மாதிரி மாமா அவங்களுக்கு கால் பண்ண விஷயத்தையும் போன் பண்ணி நாளைக்கு மேரேஜ் வச்சுக்கிட்டு இன்னும் அங்க கிளம்பி வராததுக்காக திட்டின விஷயத்தையும் சொல்றாருங்க. உடனே இதயோட ஃப்ரெண்ட்ஸோ சூர்யா கிட்ட நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் இவன் லேட்டா கிளம்பி போறான்றதுக்கான காரணம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவனோட பிளாஷ்பேக்கை நம்ம சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு நம்ம சூர்யாவுக்கு விருப்பம் இல்லைங்க. கடைசியில அவங்க ஃப்ரெண்ட்ஸோ கன்வின்ஸ் பண்ணிட்டு அதை நாங்க சொல்றோம்னு சொன்ன உடனே அவரும் கடைசியில ஒத்துக்கிறாருங்க. இந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கிற நம்ம இதயாவோ 1998 திருச்சியில ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. அவங்க மாமா தான் அவங்கள அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிறாரு. ஸ்கூல்ல இதயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது பிரபுவும் காஜா தான். ஒரு நாள் இந்த 3 பேருமே ஸ்கூலுக்கு லேட்டா வரும்போது ஒரு டீச்சரோ அவங்களை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அந்த பக்கமா இவங்க கிளாஸ் டீச்சர் கீதா மேம் வராங்களே, அவங்க இந்த டீச்சர் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நைஸா இவங்க 3 பேரையும் கிளாஸ்க்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கீதா மேமும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. யாருமே கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. அதனால கீதா மேமும் இதயா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்க மிஸ் கேட்டதுக்காக இவர் ஓகேன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் 3 பேருமே சேர்த்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதுல ஹீரோயினுக்கு கிஸ் பண்றாங்க. இதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கிஸ் பண்ணாலே குழந்தை வந்துருன்னு சொல்றாங்க. இதை நம்பாத நம்ம இதயாவோ அவங்க சீனியர் சச்சின் கிட்ட இதே கேள்வியே கேட்கிறாருங்க. அது உண்மைதானே அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு இதயாவோ ஆஸ்ட்ரோனட் காஸ்டியூம் போட்டுட்டு பேச வராருங்க. ஆனா கிரௌட பார்த்த உடனே பயந்து போய் நின்றாரு. அப்ப சைட்ல இருக்கிற கீதா மேம் தான் நான் இருக்கேன்ல தைரியமா பேசுன்னு கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க. உடனே அவரும் தைரியமா பேசிடுறாருங்க. இதனால கீதா மேமோ நம்ம இதயாவுக்கு கன்னத்திலே கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இதயாவோ கிஸ் பண்ணதுனால நம்ம கீதா மேமுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருவோம்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்களோட வயிற்றையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா எக்ஸாம் முடிஞ்சு சம்மர் ஹாலிடேஸே ஓவர் ஆகி திரும்ப நம்ம இதயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்க்கு வரும்போது கீதா மேமோ பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா இதயாவோ தன்னோட குழந்தை தான் கீதா மேமோட வயிற்றுல இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காருங்க. இதனால இதயாவோ நம்ம கீதா மேமோ நிறைய புக்ஸை தூக்கிட்டு வந்தா அதை வாங்கி இவங்க தூக்கிட்டு வர்ற மாதிரி ஹெல்ப் பண்றது, அவங்க ரூம்ல தனியா தூங்கிட்டு இருந்தா ஃபேன் அவங்க பக்கம் திருப்பி விட்ற ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் நைட் இதயா வீட்டுல இருக்கும் போது பயங்கரமா இடி இடிக்குதுங்க. கீதா மேம் வேற தனியா இருக்கிறதுனால இந்த நேரத்தை பிரசவ வலி வந்தா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதயாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நேரா கீதா மேமோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க உண்மையாவே அவங்க பிரசவ வலின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இதயாவோ ரோட்ல போற ஆட்டோவை நிறுத்தி அவரோட ஹெல்ப் மூலமாவே கீதாவை நேரா கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா தான் கீதா மேமோட உண்மையான ஹஸ்பண்ட் நினைச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ஃபார்ம்ல ஹஸ்பண்ட் இவரே கையெழுத்தும் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரோ கீதா மேமோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அதனால நான் உங்க 3 பேரையும் உங்க வீட்டுல விட்டுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏற்றி கூட்டிட்டு போறாரு. அன்னைக்குதான் லாஸ்டா இதயா கீதா மேம பாத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கீதா மேமோ அந்த வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களாம். அப்ப இந்த கதையை நான் கேட்டுட்டு இருக்க சூர்யாவோ உனக்கு ஒர்க் அவுட் ஆகாத கதையை சொல்லாத, ஒர்க் அவுட் ஆன கதையை சொல்றாருங்க. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா 2006ல திருச்சியில இருக்கிற கேம்பியன் ஸ்கூல்ல நம்ம இதயாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் தினமும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதயாவோ அவரோட பாலிடெக்னிக் படிக்கிற ஃப்ரெண்டான ஜூஜு கூட சேர்ந்து பைக்ல எங்கேயோ போறாருங்க. இதை நோட் பண்ற நம்ம பிரபுவும் காஜாவும் ஒரு நாள் நீ எங்க தான் போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்டுறாங்க. அதுக்கு இதயாவோ தான் லவ் பண்ற பொண்ணு சமந்தாவோ டென்னிஸ் அகாடமிக்கும் டியூஷனுக்கும் போறதுனால அவங்கள பாக்குறதுக்காகவே இந்த
அந்த 2 இடத்துக்கும் ஜூஜுவை கூட்டிட்டு நம்ம இதையா போறதா சொல்றாருங்க. அதே மாதிரி சமந்தாவோட ஃப்ரெண்டை நம்ம ஜூஜு கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அதே டியூஷன் சென்டர்ல நம்ம இதயாவோட ஃப்ரெண்டு பிரபுவும் காஜாவும் சேர்ந்துடுறாருங்க. ஒரு நாள் ஸ்கூல்ல சுனாமி ரிலீஃப் ஃபண்டை கலெக்ட் பண்றதுக்காக வாலண்டியர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அவங்க போற ஸ்கூல் லிஸ்ட்ல சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூலும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க ஆளு சமந்தா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறதுனால இவரும் வாலண்டியரா சேர்ந்துக்கிறார். இதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலோ சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகுதுங்க. அங்க போன உடனே இதையாவோ சமந்தா எந்த கிளாஸ்ல இருக்காங்களோ அந்த கிளாஸ்க்கு கரெக்டா போய் அவங்க கிட்டயே மணியை கலெக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த மணியை அவங்களோட ஞாபகார்த்தமா இவரே வச்சுக்கிறாருங்க. ஒரு நாள் சமந்தாவோ அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதயாவையும் ஜூஜையும் இன்வைட் பண்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ சமந்தா உன்னை ஸ்பெஷலா இன்வைட் பண்றான்னு சொன்ன உடனே இவரும் அதை நம்பிடுறாருங்க. இதனால இதயாவோ தன்னோட லவ் பர்த்டே ஃபங்க்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி அவரோட முடிவு பண்ணிட்டு ஒரு சாங் சீடியை பிரசன்ட் பண்ணலான்னு பிளான் பண்றாருங்க. அந்த சீடியில ஹாப்பி பர்த்டே சாம் ஐ லவ் யூன்னு எழுதியும் வச்சிடறாரு. இதுக்கப்புறம் இதயாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நேரா சமந்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்றாங்க. ஆனா அங்க டியூஷன் சார் உட்பட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம சமந்தாவோட ஃப்ரெண்டோ ஜூஜுவை ஒரு கிஃப்ட பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்ப அவர் போற ரூம்ல பாத்தீங்கன்னா அங்க சமந்தா ஒரு ட்வின்ஸ்னு அவருக்கு தெரிய வருதுங்க. உடனே அவரும் இந்த விஷயத்தை இதயகிட்ட சொல்றதுக்காக வராரு. அந்த சமயத்தை சம்யுக்தா சமந்தா 2 பேருமே கேக் வெட்டுறதுக்காக வராங்க. அதை பார்த்த உடனே நம்ம இதயாவும் தெரிஞ்சுக்கிறாரு. இதனால இதயாவோ தான் யாரு லவ் பண்ணுன்ற கன்ஃபியூஷன் இருக்காருங்க. அப்பதான் ஜூஜுவோ சம்யுக்தா டென்னிஸ் அகாடமிக்கு வந்திருக்கா, சமந்தா தான் டியூஷனுக்கு வந்திருக்கா, அதனால நீ லவ் பண்ண சமந்தாவுக்கே போய் ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இதனால இதையாவும் ப்ரொபோஸ் பண்ண போறாரு. ஆனா அங்க சங்கீதாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நானும் சமந்தாவும் டென்னிஸ் அகாடமிலையும் டியூஷன்லையும் மாறி மாறி வந்திருக்கதா சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு இதயா கிட்ட யார் ஒண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா அவரால் சரியா கண்டுபிடிக்க முடியலங்க. தான் லவ் பண்ண பொண்ணையே சரியா கண்டுபிடிக்க முடியாதனால இதயாவோ தான் லவ் சொல்லாமலே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி சமந்தாவோட ஃப்ரெண்டும் அவங்க கமிட்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டை நம்ம ஜூஜுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவரும் ஷாக் ஆயிடுறாருங்க. இதனால இதயாவும் ஜூஜுவும் டென்னிஸ் அகாடமிக்கும் டியூஷனுக்கும் போறதையே நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையை கேட்டிருக்க சூர்யாவோ இதுக்கப்புறம் எப்படி இன்னொரு லவ் பண்ணன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக்ல போறாங்க. இதுக்கப்புறம் இதயாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே படிக்கிறதுக்காக சென்னைக்கு மூவ் ஆகுறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம இதயாவோட மாமாவும் அங்க வந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கும் போது நேர்ல மேட்சை பார்க்கறதுக்காக நம்ம விஜயாவோட மாமாவோ டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்றாருங்க. ஆனா அவருக்கு டிக்கெட் கிடைக்கல. இதனால அவங்க தங்கி இருக்க மொட்டை மாடியிலேயே ஸ்கிரீனை வச்சு அந்த மேட்சை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அங்க பிரபு கூட அவங்க லவ்வரையும் கூட்டிட்டு வந்துடுறாருங்க. இந்த நேரத்துல தான் கவுன்சிலரோ அவங்களோட ஆட்களோட அந்த மேட்சை பார்க்கறதுக்காக அங்க வராரு. ஆனா அவங்களும் அங்க வச்சு தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாம இந்தியா அந்த மேட்சை தோத்துரும்னு சொல்லிட்டு தோனியை பத்தியும் தப்பா பேசுறாங்க. இதனால கோவம் வர நம்ம இதயாவோ கவுன்சிலர்கிட்டையும் அவங்க ஆளுக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அங்க இருக்கிற அடுப்பு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு வந்து கவுன்சிலரோ நம்ம இதயோட தலையிலே அடிச்சிடுறாங்க. இதனால அவருக்கு கண்ணு எரிய ஆரம்பிக்குதுங்க. இதனால பிரபுவும் காஜாவும் இதயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இதயோட பிரச்சனையை சரி பண்ற டாக்டர் அமுதாவை பார்த்த உடனே இதயாவோ அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்க அவரோட சீனியர் சச்சினை நம்ம இதயா மீட் பண்றாரு. அப்ப சச்சினும் இதயா கிட்ட அவங்களோட காலேஜ் ஜூனியர்ஸா இருக்கிற நம்ம லாராவையும் அமுதாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்ப சச்சினும் லாரா என்னோட லவர்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு அடுத்த நாளே அமுதாவை பாக்குறதுக்காக நம்ம இதயாவோ ஒரு ஃப்ரெண்டு காஜாவோட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அங்க ஒரு ஆட்டோல பிரசவ வழியில ஒரு லேடியோ துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஆட்டோக்காரரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்ன உடனே நம்ம இதயாவோ அந்த லேடியை தூக்கிட்டே நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. அப்ப இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் வார்டுக்குள்ளேயே கூட்டு போயிடுறாங்க. வார்டுக்குள்ள அந்த லேடியோ பிரசவ வலியினால ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற நெசோ நீதான் உன் ஒய்ஃபுக்கு தைரியம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி தைரியமும் சொல்ல வச்சிடறாங்க. இந்த சமயத்துலதான் அமுதாவும் உள்ள நுழையிறாங்க. அவங்களும் இவங்க அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இதயாவோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சச்சின் கிட்டையும் அவங்க மாமா கிட்டையும் சொல்றாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் நம்ம சச்சினுக்கு கால் பண்ற அவங்க லவ் லாராவோ நாங்க டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இவரோ அதை கண்டுக்காமலே விட்டுறாரு. ஆனா லாரா கூட அமுதா இருக்கிறதுனால இதயாவோ அவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கார்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப இதயாவோ நம்ம அமுதா கிட்ட விசாரிச்சதுல லாரா குடிச்சிருந்தாலும் நான் தான் காரை ஓட்டிட்டு வந்தேன், அவங்களே செக் பண்ணிட்டு விடலான்னு தான் இருந்தாங்க. அந்த சமயத்துல லாரா கொஞ்சம் ஓவரா பேசிட்டதுனாலதான் புடிச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. இதனால இதயாவோ போலீஸ் கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா அவரோ லாரா பேசின பேச்சுக்கு விடவே முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் அந்த பக்கமா ரவுண்ட்ஸ்ல உயர் அதிகாரி வராருங்க. அவர்கிட்ட இதயாவோ நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே
அவங்களே அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்க சொல்லிடுறாங்க. ஆனா இதயாவோ அவங்க 2 பேரோட சேர்ந்து அவங்க கார்ல கிளம்பி போயிடுறாங்க. இதனால இதயோட மாமா தங்காவோ இவங்க வந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது இவர் குடிச்சிருக்கிறதுனால அதே போலீஸ் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதயாவோ அவங்க 2 பேரையும் இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த சமயத்துல தான் இதயாவுக்கு சச்சின் கால் பண்ணி அவங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டதா சொல்றாங்க. அப்ப இதயா கிட்ட இருந்து போனை வாங்கி சச்சின் கிட்ட பேசுற அவங்க லவர் லாராவோ, நாங்க மாட்டும் போது நீ ஹெல்ப் பண்ணல, நீ மாட்டிக்கிட்டு சாவுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து கால் வரதுனால அமுதாவோ மாடிக்கு போயிடுறாங்க. அப்ப அங்க வர்ற இதயா கிட்ட எங்க அப்பா எப்போதும் போன் பண்ணி எனக்கு கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதயாவோ எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆனா அதுக்கு பதிலாக எங்க மாமா அந்த மாதிரி கேரா பாத்துக்குவாருன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் லாராவும் அமுதாவும் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. காலையில தான் சச்சினும் மாமாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்க வராங்க. இதுக்கப்புறம் இதயாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அடிக்கடி அமுதாவை சந்திக்கிறாங்க. ஆனா அவரோட லவ் அவங்க கிட்ட சொல்லவே இல்லைங்க. இதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு நம்ம சச்சின், லாரா, அமுதா 3 பேருமே டிகிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு நம்ம இதயா கிட்ட லாராவோ நாளைக்கே அவ ஊருக்கு கிளம்பிடுவா, அதுக்கு முன்னாடியாவது உன்னோட லவ் அவகிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே இதயாவும் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இதயாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அமுதாவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிராப் பண்றதுக்காக நேரம் அங்கேயும் வராருங்க. இதுக்கப்புறம் அமுதாவை ட்ரெயின்ல ஏத்தி விடுற வரைக்கும் அவர் கூடவே இருக்காருங்க. அவரோட லவ் சொல்றதுக்கான டைமும் அங்க இருக்கு. ஆனா கடைசியில ட்ரெயின் கிளம்பி போற வரைக்கும் அவர் தன்னோட லவ் சொல்லவே இல்லைங்க. அப்ப சூர்யாவோ இவ்வளவு க்ளோஸா இருந்த அந்த பொண்ணு கிட்ட உன்னோட லவ் நீ சொல்லியிருக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு இதயாவோ என்ன மாதிரி லவ் சொல்ல முடியாத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால லவ்வையும் சொல்ல முடியாது, அதுக்கான காரணத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கு பிரபுவோ அவங்க லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. ஆனா சச்சினும் லாராவும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இதயோட மாமா தங்காவும் முன்னாடி டிடிவின்னு ஒரு லோக்கல் சேனல் நடத்திட்டு இருந்தாருங்க. அந்த சேனல் இப்ப சேட்டலைட் சேனலா அவர் மாத்திட்டாரு. அந்த சேனல்ல தான் நம்ம இதயாவும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அதே சேனல்ல தான் இதயோட ஃப்ரெண்டு பிரபுவும் காஜாவும் ஒர்க் பண்றாங்க. இதுக்கப்புறம் சச்சினும் இதயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கான்ஃபரன்ஸ் மூலமா வீடியோ கால் போட்டு நெக்ஸ்ட் மந்த் 24th எனக்கு மதுரையில கல்யாணம், எல்லாரும் கண்டிப்பா வந்திருக்கேன்னு இன்வைட் பண்றாருங்க. இதனால சோகமா இருக்கிற நம்ம லாராவை இதயாவும் நம்ம பிரபுவோட வைஃபும் மீட் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் லாராவோ அமெரிக்கா போறதுக்காக பாஸ்போர்ட்டும் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் சச்சினோட மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக மதுரை ஏர்போர்ட்ல வந்து இதயா இறங்குறாருங்க. அப்ப அவருக்கு கால் பண்ற அறநிலைத்துறை அமைச்சரோ, உங்க சேனல்ல என்னை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் சும்மா இருந்தாலும் என்னோட ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாருங்க. இப்ப இதே ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்காக நம்ம சச்சினோட சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு. அப்ப அவரோட கார்ல சமந்தா இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப சமந்தா கிட்ட விசாரிக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அவரோட கசினால தான் இந்த மேரேஜை அவங்க அட்டென்ட் பண்ண வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க இப்ப நாசால ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்றதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்வின் சிஸ்டர் சம்யுக்தா கூட ஆஸ்திரேலியால கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில் தான் சச்சினும் நம்ம இதயாவுக்கு கால் பண்ணி ஒரு போதையில நான் லாராவை மேரேஜுக்கு இன்வைட் பண்ணிட்டேன், அவளோ இப்ப பிரச்சனை பண்றதா சொல்றாங்க, அதனால நீனே அவளை போய் ரிசீவ் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. இதனால இதயாவோ தனியாவே நம்ம லாராவை கூட்டிட்டு வந்தாலும் நினைக்கிறாரு. ஆனா அவரை ரிசீவ் பண்ண வந்த சொந்தக்காரரும் அவங்கள நாமளே சேர்த்து கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேரா அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப லாரா கிட்ட இதயாவோ காருக்குள்ள நம்ம கல்யாண பொண்ணோட கசின் இருக்காங்க, அதனால எந்தவித பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்றாங்க. உடனே இவங்க தான் லவ் அவங்க கிட்ட சொல்ல போறதா சொன்ன உடனே இதயாவும் நம்ம லாராவை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. இதை பாக்குற நம்ம சமந்தாவும் அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு நடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதயா, சமந்தா, லாரா 3 பேருமே கல்யாண வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க சச்சினும் இதயா கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் லாராவை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடு, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்றாரு. ஆனா லாராவோ நைட்டே சச்சினை மீட் பண்ணி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப சச்சினோ நீ சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சுப்பாரு, இல்ல அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டனா நீ சொன்ன மாதிரியே செய்யறேன்னு சொல்றாரு. இதனால லாராவும் கல்யாணத்தை நிறுத்த வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லாரா நம்ம இதயாவோட லவ்வர் இல்லைன்னு நம்ம சமந்தா தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் சச்சினுக்கு துளசிக்கும் அடுத்த நாள் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியுதுங்க. அன்னைக்கு நைட்டே சமந்தாவோ நம்ம இதயா கிட்ட நம்ம டியூஷன் படிக்கும் போது பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கும்ல, அங்க பானிபூரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால கார்ல 2 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க, பானிபூரியும் சாப்பிடுறாங்க. அப்படியே அவங்க படிச்ச டியூஷன் சென்டரையும் அவங்க பாத்துடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க இருந்து 2 பேருமே மதுரைக்கு திரும்பும் போதுதான் சமந்தாவோ நாளைக்கு எனக்கு ஃபிளைட்டு, நான் கிளம்பிடுவேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இதையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்ப ஏன் நான் சமந்தாவை மீட் பண்ணணும், அதனால இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப அவளை நான் மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவகிட்ட லவ் சொல்றதுக்காகவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கார்ல நேரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப அவங்களுக்கு பின்னாடியே நம்ம இதயாவை அடிக்கிறதுக்காக அறநிலைத்துறை அமைச்சர் 5 ஆளுகளும் துரத்துக்கிட்டு வராங்க. இப்ப பிரபுவோ காரை வேகமா ஓட்டிட்டு போகும்போது குறுக்க ஒரு கார் வந்ததுனால அந்த காரை இடிச்சிடறாருங்க. இதனால 3 பேருமே காரை விட்டு இறங்கி வேகமா ஓடி போகும்போது முன்னாடி சிஎஸ்கே பஸ் போகுதுங்க, அதுல ஏறிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த அடியாளுகளும் பஸ்ல ஏறுறாங்க. நம்ம குதையாவும்
இதயாவும் அவங்களுக்கு சண்டை நடக்குதுங்க. அந்த சமயத்துல ஒரு கட்டத்துல நம்ம உதயாவை அவங்க அடிச்சு போட்டுறாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம சமந்தாவும் ஃபிளைட்டுக்குள்ள ஏறிடுறாங்க. இதுக்கப்புறம் திரும்ப எழுதிக்கிற நம்ம உதயாவோ அந்த அடியாளுக்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்றாங்க. அந்த நேரத்துல சமந்தாவோட ஃபிளைட்டோ ரன்வேல இருக்குதுங்க. இதனால இதயாவோ சைட்ல இருக்கிற ஒரு கிரவுண்ட் பேஸ் ஸ்டாஃபோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு நேரா அந்த ஃபிளைட்டை நோக்கி ஓடுறாருங்க. ஆனா அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடி ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிருது. அப்பதான் அங்க கிரவுண்ட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜூஜுவை நம்ம உதயாவோ மறுபடியும் சந்திக்கிறாருங்க. இதுக்கப்புறம் உதயாவோட மாமாவோ தன்னை மாதிரி அவனும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதயா கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசிக்கிட்டே இருக்காருங்க. இந்த நேரத்துல தான் இதயாவோ நியூஸ் மூலமா நம்ம சமந்தாவோ ஆஸ்ட்ரோனோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க விஷயத்த கேள்விப்படுறாங்க. இது மூலம் அவ நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு அவ புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2024 நம்ம இதயாவோட மாமாவோ இதயாவை கன்வின்ஸ் பண்ணி ஆதித்யன்ற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சிடறாருங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜூஜு உட்பட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு மால்ல ஆதித்ய மீட் பண்றதுக்காக இதயா வராங்க. அப்ப எதிர்ச்சியா அவங்க அமுதாவை சந்திக்கிறாங்க. அப்ப அமுதாவோ நான் டெல்லி ஏஎம்எஸ்ல ஒர்க் பண்றேன், இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க இதயாவோ இனிமேலதான் சொல்றாரு. இப்ப அமுதாவோ நீ தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். காலேஜ் டைம்ல நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா நீ என்ன லவ் பண்றியா எனக்கு தெரியல, அதனால அந்த பயத்திலேயே உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். கடைசியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்குன்னு என்ன தப்பா எடுத்துக்காத, நான் கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால யூஎஸ்ல இருக்கிற நம்ம லாராவுக்கு கால் பண்ற இதயாவோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சமந்தாவோ லவ் பண்ண விஷயத்த அவகிட்ட சொல்லலான் இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே லாராவோ அப்ப கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கிறதுனால உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஎஸ்ஏல பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கறதா சொல்லு, ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க, அவங்க கூட சேர்ந்து நீயும் யூஎஸ்க்கு வந்துருன்னு சொல்றாங்க. அன்னைக்கு இதயாவுக்கும் ஹல்திக்கும் ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இதயாவோ அவங்க மாமா கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் யூஎஸ்ல பேச்சுலர் பார்ட்டி கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க மாமாவோ இந்த விஷயத்த உன் ஒய்ஃப் ஆக போற அதித்தி கிட்ட கேளுன்னு சொல்றாங்க. இதனால அவர் அதித்தி கிட்ட கேட்ட உடனே அவங்களும் நீங்க தாராளமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இதயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நேரம் நியூயார்க்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் தன் லவ் பத்தி சமந்தா கிட்ட சொல்ல போற விஷயத்தையே தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதயாவோ நாசா ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு போறாங்க. அங்க சமந்தாவும் மீட் பண்றாங்க. அப்ப சமந்தா கிட்ட நான் நியூயார்க்கு ஒரு மீட்டிங்காக வந்தேன், அப்படியே இங்க நாசா ரிசர்ச் சென்டரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப சமந்தாவும் நானும் வீக்கெண்ட்ல நியூயார்க் தான் வரப்போறேன், சப்போஸ் நீ தனியா இருந்தா நம்ம வெளியே போலான்னு சொல்ல அவரும் நான் தனியா தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போலான்னு சொல்றாருங்க. இது ஒரு 10 நாளோ இதயாவோ சமந்தா கூட சேர்ந்து சுத்துறாருங்க. அப்ப சமந்தாவுக்கு இதயா மேல ஒரு ஃபீலிங் வந்துருது. இந்த பக்கம் சென்னைக்கு ஃபேமிலியோட ரீச் ஆயிருக்க சம்யுக்தாவோ சமந்தாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப சம்யுக்தா கிட்ட சமந்தாவும் நான் திரும்ப திரும்ப இதயாவை சந்திக்கிறேன்னா அவனுக்கும் எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு, அதனால என்னோட லவ் அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றாங்க. உடனே சம்யுக்தாவும் ஆல் த பெஸ்ட் சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறேன். இங்க காஜாவோ நம்ம இதயா கிட்ட நீ சமந்தா கிட்ட நான் முன்னாடி உன்னை லவ் பண்ணேன், இப்ப எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹர்ட் ஆயிடுவா, அதனால இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அங்க வர சமந்தாவோ இதை கேட்டுடுறாங்க. அதனால கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது ஒரு ஃபாலோ பண்ணி போற நம்ம இதயாவோ நான் இங்க வந்த உடனே என் கல்யாணத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால சொல்ல முடியல, ஆனா நான் இங்க முக்கியமா வந்தது என்னோட பாஸ்ட் லவ் பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லும் போதே அப்ப சமந்தாவோ இதயாவை பலாருன்னு அரைஞ்சிட்டு நீ உன்னை பத்தி மட்டும் தானே நினைக்கிற, என்னை பத்தி நீ நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் அடுத்த நாள் காலையில ஃபிளைட் ஏறி இருக்காங்க. இப்ப சென்னைக்கும் வந்து ரீச் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் சூர்யாவோ நம்ம இதயாவுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு கரெக்டா வெளியே போனாங்க. கடைசியில அவங்க ஒய்ஃப் கீதா வந்தாங்க. இதுக்கப்புறம் கீதா நம்ம மீட் பண்ற இதயாவோ நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப அவங்களும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு வர நம்ம இதயாவோ அவங்க மாமா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மாமாவோ இது வரைக்கும் நீ எதை சொல்லியும் நான் ஏதாவது வேணாம்னு சொல்லியிருக்கேனா, அதனால எனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இதயாவோ அமைதியா உட்காந்துருக்காங்க. உடனே அவங்க மாமாவோ உனக்காக நான் அந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிறேன், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இதனால இதயாவோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் இதயாவோட மாமாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது இதயாவை லவர் கூட சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. இது கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உண்மையா அவன் லவரோட தான் அவன் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால நிறுத்த முடியல. இந்த சமயத்துல நம்ம சூர்யாவோ சமந்தாவை கூட்டிட்டு கல்யாண மண்டபத்துல நுழையிறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா கீதா மேம் பிரெக்னன்ட் டைம்ல என்னை விட்டுட்டு நீங்க வெளிநாடுக்கு போயிட்டீங்க, அந்த சமயத்துல இதயா தான் என்ன சேஃபா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தான், அதுக்காகவாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சூர்யாவோ சமந்தாவை கூட்டிட்டு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காரு. சமந்தாவை முதல்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் கூட இதயாவோ அமைதியா தான் இருக்காரு. இதனால சூர்யாவோ இதயாவோட மாமா கிட்ட நீங்க இதயாக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணீங்க, ஆனா இதயாவோ உங்களுக்காக அவன் காதலியே தியாகம் பண்ணிட்டான், கொஞ்ச
கொஞ்ச நாள் அவன் மனசுல வலி இருந்தாலும் அது போக போக சரியாயிடுன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவோ வெளியே போயிடுறாருங்க. இது ஒரு மைக்ல பேசுற இதயாவோட மாமாவோ இது வரைக்கும் இதயா என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முறை ஒன்னு கேட்டான், ஆனா அது நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு வருத்தப்படாம நான் சொன்னதுக்காக அவன் மன வரையில உட்கார்ந்துருக்கான். இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருந்தா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இந்த கல்யாணம் நடக்கலனா அதித்தி நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனா விருப்பமே இல்லாத இதயம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒவ்வொரு நிமிஷமும் நீ வருத்தப்படுவ. அதனால இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடலான்னு சொல்றாரு. உடனே அதித்தியும் என் மேல லவ்வே இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இது ஒரு வெளியே வர அதித்தியோ சூர்யா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடி என்னோட லைஃபை பத்தி நீங்க யோசிச்சீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு சூர்யாவோ நான் உன் லைஃபை சேவ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா தன்னோட லவ்வை சொல்றதுக்கு 20 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டவன் தன்னோட லவ்வை உங்ககிட்ட சொல்றதுக்கு நிச்சயமா இன்னும் 20 வருஷம் டைம் எடுத்துக்குவான்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே அதித்தியோ கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இதயாவோ சூர்யா கூட்டிட்டு வந்த பொண்ணு சமந்தா கிடையாது சம்யுக்தான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப சூர்யாவோ 2 மணி நேரத்துல சம்யுக்தாவை தான் இங்க கூட்டிட்டு வர முடியும், இருந்தாலும் அவங்கள வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்றாருங்க. இதோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சமந்தா கிட்ட நம்ம சம்யுக்தா அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் நம்ம இதயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வீடியோ கால் மூலமா நம்ம இதயாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அப்ப சமந்தாவோ முதல்ல இதயாவை நேரா பார்த்து என்ன லவ் யூ சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. கரெக்டாகவும் இதயாவும் முன்னாடி வராருங்க. இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள உன் லவ் என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. கரெக்டா 1 செகண்ட் வர சமயத்துல தான் அவர் ஐன்னு சொல்றாரு. அதோட வீடியோ கால் கட் ஆகுதுங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.